குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாஸ்தாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எனக்கு குருவாக வழிநடத்தி கொண்டிருக்கும் மேல்மலையூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி தான் எனக்கு குருவாகவே இருந்துகிட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி புத்து தான் வடிவமெடுத்து இந்த பூந்தோட்டத்துலேருந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னை சுற்றி யாரெல்லாம் அந்த தென்காயிலான்னு சொல்லி இந்த இடம் வந்து இடத்துக்கு பேர், என்னை தென்காயிலத்தை நோக்கி யார் யார் வராங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து நான் விடுதலை பண்ணுற இடத்துல இருந்துருக்கேன். கஷ்டங்கள் பிரச்சனைகள் குறைகள் வரவங்களுக்கு வந்து நான் விடுதலை பண்ண போகிறேன். என்னை சுற்றி வந்தால் போதும் பித்துக்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதான் புத்த சுத்தனா பித்து நீங்குன்றது ஐதீகம். அந்த மாதிரி புத்தா வடிவம் எடுத்து உட்காந்துருக்கேன். ஆதி காலத்தில் சொன்ன வாக்குறுதி இன்னி வரைக்கும் காப்பாற்றிருக்கேன். அதனால தான் பல பேர் பல இடத்துலேருந்து மாவட்டங்களில் வந்தபடியே இருந்துட்டுருக்காங்க. ஏன்னா அம்மாவுடைய வடிவம் பின்னாடி அம்மா அப்படியே அமர்ந்திருப்பாங்க, முன்னாடி வந்து புத்து தான் வடிவம் இருக்கும். அது நீங்கள் பார்த்துருக்கலாம். அம்மா வந்து இப்படி பார்க்கும் போதே நீங்கள் புத்தை சுற்றி தான் வந்து அம்பாலே பார்க்கக்கூடிய இடத்துல தான் அம்மா வந்துட்டுருக்காங்க. இது ஆடி மாதம், அதுவும் அம்மாவுக்கு வந்து மகிழ்ச்சியான நாள். ஏன்னா அம்மனுக்கு உகர்ந்த நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் தான். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆடி மாதத்தில் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு முறையாக என்னென்ன நீங்கள் வைக்கணுமோ, பிரார்த்தனை செய்ய வேண்டியது, நேர்த்திக்கடன் செய்ய வேண்டியது அத்தனையுமே நீங்கள் செய்யலாம். அம்மாவுக்காக வந்து அந்த ஆடு கோழி பலி கொடுக்குறவங்க ஆடு கோழி பலி கொடுக்கலாம். இல்லை சைவ பூஜை பண்ணுறவங்க சைவ பூஜை பண்ணலாம். அதேமாரி அம்மாவுக்கு வந்து புடவை அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் செலுத்தி இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் வெளியில் எங்கன்னா போனோன்னா இந்த மாதிரி ஒரு அம்சமாக இருந்தால் அந்த கோயிலுடைய இதுவை எடுப்பேன். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து மேல்மலையனூர் இல்லை, மேல்மலையனூர் பக்கத்தூர்லேருந்து ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல வந்து அம்மா வந்து பாம்பா வடிவெடுத்து உட்காந்துட்ருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள். இந்த மாதிரி வந்து குலதெய்வம் அவங்களுக்கு வந்து ஜடாமுனீஸ்வரன், முனீஸ்வரன், அம்பாள் நிறைய இருக்கும். ஏன்னா இந்த கருப்பு சாமி நிறைய அந்த குலதெய்வம்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோயிலாக தான் இருக்கும், பெருசாக இருக்காது. சின்ன சின்ன கோயிலாகவே இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம உட்காந்து, ஏன்னா நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன் 3 தலைமுறை 4 தலைமுறைலாம் அந்த இடத்துல தான் போயிட்டு பூஜைகள் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு சிறப்பாக மொட்டடிச்சு காது குத்துறது எல்லாமே அந்த குலதெய்வத்துக்கு தான். ஏன்னா நாங்கள் இஷ்ட தெய்வங்கள் நிறைய இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்தை மறக்கக்கூடாதுன்றது ஐதீகம். அதனால தான் அந்த இடத்துல போய் மொட்டடிச்சு காது குத்துறது. இன்றைக்கி வந்து இடம் பெயர்ந்துட்டாங்க நிறைய பேர். பார்த்தீங்கன்னா ஊராக ஏரியா தாண்டி வெளிநாடுகள், வெளி ஊர், வெளி மாவட்டங்களில் போய் அங்கங்கே போய் குடும்பம் இருந்துடுறாங்க. இந்த பெங்களூர், சென்னை இப்படின்ற இடத்துல வந்து ஏன்னா பிழைப்பு நடத்தணுமேன்றதுக்காக அங்கே போயிடுறாங்க. அங்கே போகும்போது என்னென்னா பல ஆண்டுகளாக வர முடியல. இந்த இடத்துக்கே திருப்பி வந்து அவங்க 10 வருஷங்கள் 5 வருடங்கள்லாம் வர முடியாமல் சூழ்நிலையாக இருக்குது. இவங்க ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்க வெளியில் போயிடறாங்களே, பழப்பு தேடி போகும்போது என்னென்னா அந்த இடத்துல வந்து அவங்க செட்டில் ஆகிடுறாங்க. செட்டில் ஆகும்போது என்னென்னா அன்றைக்கி அவங்களுக்கு தெரியாது பிரச்சனைகள். காலங்கள் மாற 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 பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் சம்பாதிச்ச சொத்து பத்து அத்தனையுமே வந்து எப்படி சம்பாதிச்சாங்கன்னா அப்படியே அது காணாமல் மாரி போயிடும். சார் நான் வந்தவுடனே ஆரம்பத்தில் சொத்துலாம் சேர்த்து சார் சம்பாரிச்சேன் சார், நல்லபடியாக வச்சுருந்தேன் சார், அது என்னாச்சுன்னே தெரில, நாங்கள் திவால் ஆகிட்டோம் சார்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ என்ன காரணம்னா அந்த குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறது தான். அதனால் என்ன பண்ணணுன்னா அந்த குலதெய்வம் வந்து சாபத்தால் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிருவோம். அதனால தான் சுபகாரியங்கள் எதையுமே செய்ய முடியாது, திருமணம்னாவே நடத்த முடியாது, குழந்தைங்க படிப்புலேருந்து எல்லாத்துலேயுமே தடை தாமதம் உருவாக்கிடும். ஏன்னா இவங்க போயிட்டோன்னா 10 வருஷம் இருந்தால் அடுத்த 10 வருஷத்தில் வந்து குலதெய்வமே எதுன்னு தெரியாமல் போயிடும். அவங்களுக்கே இப்போ பின்னாடி வர சந்ததிகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற லெவலில் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மும்பையில் இருக்கிறாங்க, வெளிநாடுகள் வெளி இடத்துலலாம் போயிட்டு போயிட்ட பிறகு அவங்க குலதெய்வம் எது தேடிக்கிட்டு இருக்காங்க. சார் 2 தலைமுறையாக எங்களுக்கு குலதெய்வமே எது இல்லை சார், தெரியல சார், நாங்கள் ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கோம் சார், நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் போது தான் அந்த குலதெய்வத்தை தேடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பூர்வீகம் கிடைக்காது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 தலைமுறை உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் 3வது தலைமுறை நிச்சயமாக யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு அந்த குலதெய்வத்தை தேட ஆரம்பிச்சிருவாங்க, கண்டுபிடிப்பாங்க. அவங்க தேடுதல் நிச்சயமாக இருக்கும். அது 3வது தலைமுறைக்கு தெரியும்னு சொல்லிட்டு புராணங்களில் சொல்லுது. இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது எங்களுடைய குலதெய்வம் ஜடாமுனீஸ்வரனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதான் எங்களுக்கு குலதெய்வமாக இருந்துட்டுருக்கு. ஏரிக்கரை ஓரத்திலே வந்து இந்த கோயில் இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள் சாதாரணமாக தான் இருக்கும். நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய கோயிலில் கோயில் தளத்தில் இருந்துகிட்ருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கலாம். அங்காளம்முடைய கோயில் தலைமை பூசாரிகள் தர்மகர்த்தா அரங்காவலர்கள் எல்லாமே இருந்துகிட்ருக்கோம். இன்றைக்கும் பாருங்கள் எளிமையாக இருந்துகிட்ருக்கு இந்த கோயில்கள்லாம். ஏன்னா அந்த குலதெய்வ கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாதைகள் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அங்கே வந்து கொஞ்சம் கட்டுற மாதிரிலாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வரோம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி தான் இருந்தது, இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி வந்து உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1000 குடும்பங்கள் இருக்குது. 1000 குடும்பத்துக்கும் இந்த ஜடாமுனீஸ்வரன் தான் குலதெய்வமாக இருந்துகிட்ருக்கு. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே சுற்றி
எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரோடு பாதையாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா தாயனூர் போகிற வழியில் தான் இந்த கோயில் இருக்குது. அப்படியே அங்கேருந்து ரோட்லேருந்து நேராக உள்ளே வரலாம். அந்த மாதிரி வந்து வழி பாதையெல்லாம் அம்மா வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. இவர் வந்து கேட்கும்போது என்னை விட்டுட்டு போகிறீங்களேம்மான்னு கேட்கும்போது எனக்கு யார் வந்து பூஜை செய்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே உனக்கு குலதெய்வமாக இருப்பாங்க, குலதெய்வத்தை எடுத்துக்குவாங்க, அதனால் நீ கவலைப்படாத, நீ காவல் காத்து இந்த இடத்துல வந்து நீ அவங்களுக்கு காவலாக இருன்னு சொல்லிவிட்டு அம்மா விட்டுட்டு போவாங்க. ஏன்னா வர வழியில் விட்டுட்டு போகிறது தான் இந்த இடம். அதுக்கப்புறம் தான் நேராக வந்து அங்கே பூந்தோட்டத்தில் வந்து புத்தா வடிவம் எடுத்து அம்மாவை வந்து உட்காடுறாங்க. அதான் நீங்கள் பார்த்துறீங்க. ஜடாமுனீஸ்வரன் எங்களுடைய குலதெய்வமாக இருந்திருக்கு. அதுதான் வந்து நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இதுமாரி பூஜைகள் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் பண்ணுவோம். அதான் நீங்கள் பார்த்துறீங்க. அதனால் இந்த ஆடி மாதத்தில் வந்து குலதெய்வத்தை மறந்தவங்க, குலதெய்வம் இல்லாதவங்க, குலதெய்வத்துக்காக வணங்கிட்டு இருக்கிறவங்க எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு ஆடி மாதம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் முறையாக பூஜைகள் என்ன செய்வீங்களோ இந்த மாதிரி செஞ்சால் போதும். ஆண்டுதோறும் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும். அந்த திருப்தியாக அது பூஜைகள் வந்து சைவ பூஜையா அசைவ பூஜையா உங்களுடைய முன்னோர்கள் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு வழிநடத்தி சொன்னாங்களோ அந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. முடிந்த வரையில் வந்து பங்காளிகளோடு சேர்ந்து போய் செய்ய பாருங்கள். இல்லை சார் நான் யாரையும் கூப்பிட முடியாத சூழ்நிலை இருக்குது சார், யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் போகலாம். ஏன்னா வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை காக்கணும்னா நம்ம போனால் தான் நமக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரச்சனைகள் நம்மளை சுற்றி வாட்டி வதைக்கிறது இது எல்லாமே வந்து குலதெய்வம் அருள் இருந்தாவே போதுமா. அதாவது வந்து எமனே பிடிக்கிறதா இருந்தால் குலதெய்வத்தை கேட்டு தான் பிடிப்பானா, பிடிக்கலாமான்னு கேட்டு உத்தரவு கேட்டு தான் பிடிக்க முடியுமா. அந்தளவுக்கு குலதெய்வத்துக்கு வந்து அவ்வளோ மவுஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன கல்லாக தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் நாங்கள் அதேமாதிரி கல்லை வச்சு தான் சார் வணங்கிட்டு இருந்தாங்க, எங்கள் மூத்தவர்கள் எங்களுடைய பெரியவர்கள்லாம் பார்த்து அப்படி தான் செஞ்சாங்கன்னு சொன்னால் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்க என்ன வழிபாடுகள் என்ன அவங்க சொன்னாங்களோ அந்த ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களை எல்லாம் அந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டு அபிஷேகம் பண்ணி மொட்டை அடித்து அதுக்கு தேவையான பூஜைகள் அத்தனையுமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பல ஏரியா தாண்டி போனதால் என்னதுன்னா அந்த குலதெய்வத்தை மறந்துட்டோம். அப்போ அந்த குலதெய்வத்தை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அதை தேடி கண்டுபிடிச்சா தான் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், திருமணம் தடை தாமதமாக இருக்கும், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, எதையுமே ஒரு போராடி தான் வாங்க வேண்டியது இருக்கும். ஒரு வேலையே வாங்கினா கூட போராடி தான் ஃபைட் பண்ணி தான், டைரெக்டாக கிடைக்காது. சார் அவங்களாம் படித்தாங்க சார், டைரெக்டாக உடனே வேலை கிடச்சிச்சு சார், போஸ்டிங் கிடச்சிச்சு சார், நான் இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, முயற்சி பண்ணுவாங்க. சார் 5 தடவை எழுதி பார்த்தேன் சார், 5 தடவை எப்படி தான் மிஸ் ஆகுதுன்னே தெரியல சார், எனக்கு ஜாப்பே கிடைக்கல சார், நானும் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வேலையே நான் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலையை அமையலை சார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம்லாம் தட்டி கழிச்சிக்கிட்டே போகும். சார் இப்போ பார்த்துட்ருக்கேன் அப்போ பார்த்துட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்க்க தான் போவீங்க. பார்த்துட்டு போகிறவங்க அத்தனை பேருமே சொல்ல மாட்டாங்க சரியாயிடுச்சு வாங்க பாருங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படியே தட்டி கழிச்சிக்கிட்டே போகும். சுபகாரிகள் எல்லாமே தடையாக இருக்கும். அதனால் வந்து குலதெய்வத்தை மேக்சிமம் நீங்கள் பிடிச்சினாவே நம்மளுடைய பிரச்சனை அத்தனையுமே சரி பண்ண தெரியும். அப்புறம் தான் இஷ்ட தெய்வங்கள்லாம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வத்தை தான் குலதெய்வமாகவே கும்பிட்றாங்க. நானும் பார்த்துருக்கேன். உங்கள் குலதெய்வம் போனீங்களான்னா இல்லைங்க போய் 2-3 வருஷம் ஆயிடுச்சு சார் சொல்கிறாங்க. நான் மலையனூர் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறேன், நாங்கள் திருப்பதி போகிறோம், இங்கே போகிறோம். அங்கே போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா எந்த கடவுளும் எங்களுக்கு எதுவுமே செய்யலை, எதுவுமே துணையாக இல்லை, எந்த தெய்வத்தை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது முக்கியம் கிடையாது. நம்மளுடைய வீட்டில் இருக்கிற குலதெய்வத்தையே நீங்கள் வந்து கும்பிடலாம். அப்புறம் மற்ற இஷ்ட தெய்வங்கள் என்ன பண்ணும்? ஏன் உங்களுக்கு வந்து அந்த இஷ்ட தெய்வங்கள்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலன்னு சொன்னால் அந்த குலதெய்வம் போயிட்டு நேரடியாக போய் அவங்கள வந்து கேட்கும். எனக்கு குலதெய்வமாக இருக்குது, நான் தான் அந்த குலதெய்வத்தை வந்து நான் வீட்டில் சரி செய்ய நிலைமையில் நான் இருக்கேன், என்னை வந்து பார்க்கல, அவன் உங்களெல்லாம் பார்த்துட்ருக்கான், அவனுக்காக நீங்கள் உதவி செய்யலாம், உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வங்கள்லாம் கூட துணை இருக்காது. எந்த இடத்துல போனாலும் நமக்கு வந்து பிரச்சனையாகவே இருக்கும் அந்த குலதெய்வத்துக்கு. ஏன்னா அந்த குலதெய்வ சாபம் இருக்கிறதால மற்ற இஷ்ட தெய்வங்கள்லாம் உங்களுக்கு எதையுமே செய்ய முடியாது. அப்படி தான் அப்போ தான் வந்து யாருன்னா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, உங்கள் குலதெய்வத்துக்கு போனீங்களா, பார்த்தீங்களா, அதுக்கு எதனா செஞ்சீங்களா, அதுக்கு தேவையான பூஜைகள்லாம் பண்ணீங்களான்னு கேட்கும்போது தான் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ யாருன்னா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் அத்தனையுமே சரி செய்யப்படும், போயிட்டு நின்று கண்ணி விட்டு அழுங்க, ஏன் எனக்கு வந்து இதுமாரி பிரச்சனை கொடுத்துருக்க, ஏன் நாங்கள் வந்து மறந்தது உண்மை தான், நாங்கள் மறந்துட்டோம், 2-3 வருஷமாக உனக்கு நாங்கள் எதையுமே செய்யலை, கிட்டே வரலை, அதனால் வந்து இப்போ தான் எங்களுக்கு தெரிய வருதுன்னு சொல்லிட்டு போய் கேளுங்க. நிச்சயமாக அந்த குலதெய்வம் உங்களுக்கு காத்து நிற்கும். நீங்கள் பார்த்துங்கிறது வந்து குலதெய்வ கோயிலை தான் பார்த்துட்ருக்கீங்க.
அதனால் இந்த ஆடி மாதத்தில் போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு முழுமையாக அவங்களுக்கு தேவையான விசேஷமாக கொண்டாடுங்க. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம ஆனந்தமாக கொண்டாடுறோமோ அப்போ தான் நமக்கு அந்த ஆனந்தத்தை திருப்பி தருவாங்க. அதனால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இந்த ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய விசேஷங்கள்லாம் சிறப்பாக செய்யுங்க. அவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு குலதெய்வம் நிச்சயமாக காத்து நிற்கும். நீங்கள் பார்த்துங்கிறது மயான காளி தான் பார்த்துட்டீங்க. இந்த மயான காளி எந்த அளவுக்கு நாங்கள் பூஜைகள் பண்ணி சிறப்பாக வச்சுருக்கோம் பாருங்கள். அங்காளம்மணி அதேமாதிரி சிறப்பாக நம்ம அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி சிறப்பாக வச்சுருக்கோம். எந்த விசேஷமாக இருந்தாலும் சிறப்பாக தான் கொண்டாடுவோம். அதனால தான் எங்களை வழிநடத்திட்டு கொண்டு இருக்காங்க. அம்மா எங்களை மேலும் மேலும் படிப்படியாக எங்களை உயர்த்திட்டு இருக்காங்க. ஓம் காளி பகவதி பைரவி, என்னை எதிர்த்து வந்த இதயம் கட்டு, கடுகவன பச்சையை கட்டு, மிருகத்தை கட்டு. ஓம் காளி, ஓம் ருத்ரி, ஓங்காரி, ஆங்காரி ஆடங்களை கட்டினேன். சபையை கட்டு, சத்ருவை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. சிங் பங் லங் லங். ஓம் சிவாய நம சிவாய நம. ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சோகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலையிலும் தலைமை பூசாரி பூபதி ராஜா. என்னோட நம்பருக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். பேய் பிசாசு, பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை கோளாறு எல்லாத்தையுமே சரி செய்து உங்களுக்கு வழிநடத்தி கொண்டிருக்கேன். வந்து பாருங்கள், என்னை வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.